தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான பக்தி வணக்கங்கள். இந்த ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சியிலே வரம் தரும் ஆலயங்கள் தலைப்பிலே நேற்று நாம் பார்த்த ஒரு ஆலயத்தினுடைய தொடர்ச்சியை இன்று நாம் பார்க்க போகிறோம். இந்த விளமல் கிராமத்திலே, அதாவது திருவாரூர் டு தஞ்சாவூர் வழியில் ஒரு 3 கிலோமீட்டர் அந்த விளமல் என்ற கிராமத்தை பற்றி நேற்று பேசினோம். அந்த ஆலயம், அந்த பதஞ்சலி மனோகரர், அந்த பரமேஸ்வரனை பற்றி நாம் நேற்று பேசிக்கொண்டிருந்தோம். அந்த கதையில நேற்றுக்கு நான் விட்ட இடம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆதிசேஷன் தவம் பண்ணி பதஞ்சலி முனிவராக பிறந்து இந்த பதஞ்சலி வியாக்கிரபாதருடன் சேர்ந்து சிவனுடைய தரிசனத்தை இப்பொழுது பார்க்க வேண்டும். ஏன்னா ஆதிசேஷனோட ஆசையாக தான் சிவனோட டான்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பதஞ்சலியாக பிறந்திருக்கார். அவரால் தான் இந்த சமஸ்கிருதம் வந்தது என்று நான் நேற்றைய தினம் சொன்னேன். வியாக்கிரபாதர் என்ன சார்? வியாக்கிரபாதர் வித்தியாசமாக இருக்கு அப்படின்னா, வியாக்ரம் அப்படின்னா புலி, வியாக்ரம் என்றால் புலி, பாதர் என்றால் பாதம். அவருக்கு எப்படின்னா, அவருக்கு காலும், இந்த காலில் நம்ம 2 பாதம் இருக்குது பார்த்தீங்களா, அது புலி பாதமாக இருக்கும். அது மனித உடம்பு தான், ஆனால் இந்த காலில் 2 பாதம் மட்டும் இப்படி புலி மாதிரி இருக்கும். இந்த கை 2 இருக்குது பார்த்தீங்களா, விரலில் இருக்கிறது புலி மாதிரி இருக்கும். அதனால தான் அவருக்கு வியாக்கிரபாதர் என்ற பெயர். அவரை பற்றி ஒரு சுவையான கதை உண்டு. அதை நாம் பின்வரும் ஆலய தரிசனங்களில் நாம் அதை பார்ப்போம். இந்த வியாக்கிரபாதரும் பதஞ்சலியும் தவம் செய்து சிவனுடைய நடனத்தை பார்க்க வேண்டும் என்று தவம் செய்கிறார்கள். சிவன் மனசு இறங்கி அவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு டான்ஸ் ஆடி காட்டுறார். மிரண்டு போயிட்டாங்க அவங்க 2 பேரும். என்ன டான்ஸ்ரா! அப்போதான் ஆதிசேஷன் அந்த பதஞ்சலிக்கு தன்னுடைய பழைய நினைவு அன்னைக்கு மகாவிஷ்ணு சொன்னது 100க்கு 100 உண்மை. என்ன அழகான நாட்டியம்! ஆஹா, இதை பார்க்கறதுக்கு எவ்வளோ கண்ணு இருந்தாலும் போராது அப்படின்னு வியாக்கிரபாதர்கிட்ட சொன்ன உடனே அவருக்கு இன்னும் சந்தோஷம். அப்போது சிவதாண்டவம் என்பதிலே பல வகைகள் இருக்கின்றன. இதில் இந்த அஜபா நடனம்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாட்டியம், இந்த அஜபா நடனம் என்பது. அப்போ இவங்களுக்கு என்ன ஆசை, சரி இந்த டான்ஸையும் பார்த்தாச்சு, இந்த அஜபா நடனத்தையும் சிவன்கிட்ட கேட்போம், இப்போ ப்ளீஸ் அந்த ஆட்டத்தை ஆடிடு அப்படின்னு கேட்போம். அப்படியே இந்த ருத்ரபாத தரிசனத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசை. ருத்ரபாத தரிசனம் என்பது சாதாரணமாக கிடைக்காது. நான் ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளிலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம பெருமாளோட திருவடியை பார்க்கணும். இப்போ முருகன் கோயிலுக்கு போகிறோம்னா எல்லாம் அந்த வேலை பார்ப்பாங்க, தலையை பார்ப்பாங்க, ட்ரெஸ்ஸை பார்ப்பாங்க. அதல்ல, நீங்கள் கோயிலுக்கு போனால் நீங்கள் தரிசனம் பண்ண வேண்டிய முதல் விஷயம் பெருமாளோட கால், பெருமாளுடைய திருவடி. முதல்ல அதை பிடிக்கணும். அதை பிடிச்சிட்டு தான் மேலே ஏறணும். அப்போது சிவனுடைய ஆலயத்திலே நீங்கள் இதை பார்ப்பது ரொம்ப அரிது. யோசிச்சு பாருங்கள், சிவனுக்கு நீங்கள் எங்கே போய் காலை பார்ப்பீங்க? சிவலிங்கத்தில் இந்த ஆவுடையை தான் பார்க்கணும். இந்த ஆவுடையை தான் நாம் சிவனுடைய உருவமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போது ருத்ரபாத தரிசனத்தை இவர்கள் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அப்போ சிவன்கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் அஜபா நடனத்தையும் உங்களோட பாத தரிசனத்தையும் பார்க்க வேண்டும் என்று. அப்போ சிவன் உடனே என்ன சொல்கிறாரு, அவர் எதுக்குமே நோ சொல்ல மாட்டார். ஓகே பார்த்துரு. ஏன்னா பக்தர்கள் கேட்டுட்டாங்க அப்படின்னா, இதை மாதிரி தவம் பண்ணி நீ கேட்டுட்ட, பக்தியோடு கேட்டுட்ட அப்படின்னா கொடுப்பதற்கு தெய்வங்கள் தயாராக இருக்கின்றன. ஆனால் நம்ம தான் கேட்கறதில்லை, கேட்ட டைம் இல்லைன்றோம். நான் நேரம் இல்லை என்று சொல்பவர்களுக்கு ஒன்று இந்த நிகழ்ச்சியின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஒரு நாள் 24 மணி நேரத்தில் நம்ம எதுக்கோ டயத்தை வேஸ்ட் பண்ணுறோம். ஆனால் ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் நீங்கள் தெய்வத்துக்காக நேரத்தை ஒதுக்குங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டிலையோ, இல்லைனா உங்கள் வீட்டில் முடியலைன்னா, வசதி இல்லைன்னா கோவில்லையோ போய் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் அவசியம் தரிசனம் செய்யுங்கள், தியானம் செய்யுங்கள். தியானம்னா நான் ரொம்ப பெருசாக நீங்கள் இந்த பயிற்சி கிரிசெலாம் மேற்கொண்டு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு மெனக்கடவே வேண்டாம். நீங்கள் கடவுள் கோயிலில் போய், இப்போ பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்களா, ஓம் நமோ நாராயணா, இது நம்ம சொல்ல முடியாதா? ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ராமா ராமா ராமா, கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்ல முடியாதா? சிவன் கோயிலுக்கு போய் ஓம் நம சிவாயன்னு ஒரு 108 வாட்டி. இதெல்லாம் எளிமையான வழிமுறைகளை நம் பெரியவர்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். ஆக நம்ம சின்சியராக நம்ம போய் பகவான்கிட்ட சொன்னோம்னா நமது கோரிக்கைகள் கண்டிப்பாக செவி சாய்க்கப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். அப்போது இவர் என்ன சொல்கிறார், சிவன் உடனே சந்தோஷப்பட்டு, ஓகே அதுக்கு நீ இங்கே பார்க்க முடியாது, நீ இன்னொரு லொக்கேஷன் போகணும் அப்படின்னா, அப்பா நான் திருப்பி எங்கேப்பா போகணும் அப்படின்னோடனே, நீ நேர ஸ்ரீபுரம் செல். ஸ்ரீபுரம் அப்படின்னா உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், ஒன்றும் இல்லைங்க, நம்ம திருவாரூர் தான் ஸ்ரீபுரம்.
ஸ்ரீபுரம் திருவாரூர் நேரம் அங்கே போய் அங்கே கோவில் கொண்டிருக்கும் கமலாம்பிகையிடம் பர்மிஷன் வாங்கி உன்னுடைய தவத்தை தொடரலாம், அங்கே நான் கண்டிப்பாக உனக்கு அஜபானத்தை நான் காமிக்கிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்த உடனே மீண்டும் அந்த பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் திருவாரூருக்கு வராங்க. திருவாரூரில் பார்த்தா மிரண்டு போயிடுறாங்க அவங்க. ஏன் தெரியுமா? திருவாரூரில் எங்கே பார்த்தாலும் லிங்கமாக இருக்குது. அப்போ பார்த்தாங்க, ஏன்னா லிங்கமாக இருந்தால் நம்ம கால் எப்படி அந்த ரோட்டில் வைக்க முடியும்? எல்லாம் அவங்க கண்ணுக்கு லிங்கமாக படுது. ஐயோ இது என்னடா அப்படி இருக்குன்னு உடனே இவர் என்ன பண்ணுறார், பதஞ்சலி ஏற்கனவே ஒரு ஆதிசேஷனுடைய ரூபம், டக்குன்னு பாம்பா மாறினார் அவர். யார்? பதஞ்சலி. வியாக்கிரபாதர் என்ன பண்ணார், வழக்கம் போல் அவருக்கு அந்த கை ரெண்டும் புலி மாதிரி இருக்கும், கால் ரெண்டும் புலி மாதிரி இருக்கும். அவர் புலி மாதிரி தவழ்ந்து அவங்க 2 பேர் திருவாரூருக்குள் நுழைகிறார்கள். திருவாரூருக்குள்ளே வந்தவுடனே திருவாரூரில் ஒரு அழகிய கமலாலயம். திருவாரூர் அழகை பார்த்துன்னே இருக்கலாம். நீங்கள் திருவாரூருக்கு போனீங்கன்னா நீங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டை தாண்டி வந்து நீங்கள் கமலாலயத்துக்கு போய் நீங்கள் ஊரில் எங்கேயும் போக வேண்டாம் சார், அந்த குளக்கரையில் அந்த படியில் போய் உக்காந்திங்கன்னா உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது சார். அவ்வளவு ஆனந்தமான ஒரு ஸ்தலம். அங்கே வந்து திருவாரூரில் பிறந்தாலே முக்தி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். திருவாரூரில் பிறந்தால் முக்தி என்று சொல்லப்படுகிற அளவுக்கு அந்த ஸ்தலத்தோட சிறப்பு யோசிச்சு பாருங்க. அவ்வளவு விசேஷமான ஸ்தலம். அதுவும் அங்கே தியாகராஜரா அங்கே ஜம்மன் அப்படி கத்தி வச்சு ராஜ அலங்காரத்தில் இருப்பார் பாருங்க. அதை பார்த்துன்னே இருக்கலாம். அந்த ஆபரணம் என்ன, அந்த நகை என்ன, அந்த பிரசாதம் என்ன, அங்கே அந்த பஞ்ச வாத்தியங்களோட வாசி, அந்த டான்ஸோட காட்சி என்ன, நீங்கள் கைலாசத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் சார். இது சத்தியம். இது அவ்வளவு அருமையான ஸ்தலம். அங்கே வராங்க. வந்தவுடனே அந்த கமலாலயத்தை பார்த்து ஒரே சொக்கி போய் அந்த அழகில் நேராக கமலாம்பிகையை போய் பார்க்குறாங்க. இந்த கமலாம்பிகையை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மடிசார் கட்டி அந்த காலை மடித்து உட்காந்துருப்பாங்க. அந்த காட்சி வந்து கண்கொள்ளா காட்சி, எந்த ஆலயத்திலும் கிடைக்கப்பெறாத காட்சி. அந்த கமலாம்பிகையை அவங்க தரிசனம் பண்ணாங்க. கமலாம்பிகையை தரிசனம் பண்ணிட்டு கமலாம்பிகையிட்ட பர்மிஷன் வாங்கி அங்கேருந்து மண் எடுத்து இந்த விளம்பல் கிராமத்திற்கு அவர்கள் வருகிறார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போ தான் நம்ம கதைக்கு வரோம், இந்த விளம்பல் பற்றி வரோம். அது திருவாரூர்லேருந்து 3 கிலோமீட்டர் தஞ்சாவூர் போகிற வழியில். அங்கே வந்து பதஞ்சலி முனிவர் என்ன பண்ணுறாரு, இந்த மண்ணை சிவலிங்கமாக பிடிக்கிறார். அதுதான் இன்றைக்கி இருக்குது அந்த லிங்கம். எவ்வளோ வருஷம் ஆச்சு யோசிச்சு பாருங்கள். பதஞ்சலி முனிவர் சமஸ்கிருத மொழி தோன்றி எவ்வளோ ஆண்டுகள் ஆச்சு. அப்போது அவர் படைத்த அந்த மண்ணால் படைத்த லிங்கம் தான் இன்று அந்த விளம்பல் கிராமத்திலே இந்த பதஞ்சலி மனோகரராக வீற்றிருக்கும் சிவலிங்கம். இப்போ பேர் புரிஞ்சு போச்சு அவங்களுக்கு, ஏன்டா அவருக்கு பதஞ்சலி மனோகரர்னு பேர் அப்படின்னு. மனோகரம்னா அழகு, பதஞ்சலினா பதஞ்சலி முனிவரால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த மனோகரமான லிங்க வடிவம் தான் அந்த பதஞ்சலி மனோகர். அப்போது இவர் அதை அந்த சிவலிங்கத்தை படைச்சி அந்த கிராமத்தில் இன்றைக்கும் அங்கே அந்த பூஜை நடைபெற்று வருகிறது. நான் பின்னால் வருகிறேன். அதற்கு அவங்க வந்து பூஜை பண்ணுறாங்க. அப்பொழுது பிறந்தது தான், நான் ஏற்கனவே நேற்றுக்கே சொன்னேன் சமஸ்கிருதம் பிறந்ததுன்னு. அந்த சிவலிங்கத்தை படைத்து அவர் பல பாடல்களை பாடுகிறார் பதஞ்சலி முனிவர். எந்த லாங்குவேஜில் பாடுறார்? முதல்ல சமஸ்கிருதத்திலே பாடுகிறார். ஆக இந்த சமஸ்கிருதம் தோன்றிய இடம் அந்த விளம்பல் கிராமம். எவ்வளோ பெரிய விசேஷம் பாருங்கள். நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? நம்ம திருவாரூர் போயிருக்கோம், தஞ்சாவூர் போயிருக்கோம், நாகப்பட்டினம் போயிருக்கோம், எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம். ஆனால் இதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், தெரியாது. அப்போது அந்த விளம்பல் கிராமத்திலே அவர் அந்த சமஸ்கிருத ஸ்லோகங்களை பாடி பரமேஸ்வரனை மகிழ்விக்கிறார். பார்த்தார் சிவன், ஆஹா குஷி, பயங்கர தெம்பாயி. அதுவும் இந்த கமலாம்பிகை ரெக்கமெண்டேஷன் வேலை, வீட்டிலேருந்து ரெக்கமெண்டேஷன் வந்தாச்சா, சரி ரைட். அந்த பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரபாதருக்கும் அங்கே அஜபா நடன தரிசனத்தை சிவன் காண்பிக்கிறார். அவ்வளோ விசேஷமான டான்ஸ் அவங்க பார்க்குறாங்க. இது ஏன்? அவங்களோட தவ வலிமை, அவங்களோட பக்தி. அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் இந்த நிகழ்ச்சியிலே நான் அந்த கோவிலை பற்றி சொல்கிற காரணமே, நமக்கு பக்தி வர வேண்டும் என்ற ஒரே காரணம்தான். அப்போது அந்த சிவன் வந்து அவங்க அந்த பதஞ்சலி முனிவர் வியாக்கிரபாதரோட பக்தியை பார்த்து அசந்து போய் அந்த அஜபா நடனத்தை ஆடி காண்பித்திருக்கிறார். அதோட ருத்ர பாத தரிசனத்தை அவர்களுக்கு தருகிறார். இந்த என்னோட பாத தரிசனத்தை பார்த்துக்கூடா அப்படின்னு. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். சிவனுடைய பாத தரிசனம் இந்த நிகழ்ச்சியின் மூலம்
இப்போ இந்த ஒளிமயமான எதிர்காலத்திலே நாம் இந்த வரம் தரும் ஆலயங்கள் தலைப்பிலே நாம் இந்த ஆலயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? இதன் மூலம் உங்கள் அனைவருக்கும் இந்த நாளிலே அந்த ருத்ரபாத தரிசனம் கிடைத்ததாக நாம் எடுத்துக்கொள்வோம். அந்த ருத்ரபாத தரிசனத்தை பார்த்தோன்னே அசந்து போயிடுறாங்க அவங்க. ஆஹா, என்னுடைய பிறவி பயன் தீர்ந்தது அப்படின்னு ஆதிசேஷனுக்கு சந்தோஷம், அது மாதிரி வியாகரபாதருக்கு சந்தோஷம். அதனால தான் அது என்னைக்கு அந்த ருத்ரபாத தரிசனம் காண்பிச்ச நாள் அப்படின்னா ஒரு பங்குனி உத்தரத்திலே காண்பித்தார். அதனால் இன்றைக்கும் அந்த கோவிலில் பங்குனி உத்தரத்தன்னைக்கு இந்த ருத்ரபாத தரிசன சேவை என்று ஒன்று இருக்கிறது. ஒரு சிறப்பு பூஜைகள் உண்டு. இங்கே இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் அந்த நோய் நிவர்த்தியாகும். ஆதிசேஷன் வழிபட்ட தலமானதால் இங்க சர்வதோஷம் உங்களுக்கு எதுவுமே செய்யாது. இது பெரிய அட்வான்டேஜ் அந்த கோயில். ஒன்று, ஆயுள் விருத்தி இங்கு கிடைக்கும். ஆயுள் விருத்தி அப்படின்னா எல்லாருக்கும் விதி என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் இதை மாதிரி நமக்கு ஒரு நல்ல முக்தி கிடைக்கும் நிலையை அந்த ஆலயம் அருளும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது மாதிரி கல்வி ஞானம், திருமணம் உடனே நடக்கும். அங்கே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே ஒரு பிடி அன்னதானம் நீங்கள் செய்தால் கூட, யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரே ஒரு பிடி அரிசியோ ஒரு பிடி பருப்போ இல்லை ஒரு பிடி சாதமோ யாருக்காவது வாங்கி கொடுத்தீங்கன்னா, அந்த கோவிலில் பண்ணிங்கன்னா அஸ்வமேத யாகம் பண்ணதற்கு ஈக்குவல். அவ்வளோ விசேஷமாக திருவாரூர் செல்பவர்கள், திருவாரூருக்குன்னு போக வேண்டாம், நீங்கள் தஞ்சாவூர் போனால் கூட அங்கே போகலாம், நாகப்பட்டினம் போனாலும் இங்கே போகலாம். அப்போது திருவாரூர் செல்பவர்கள் அங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த விளம்பர கிராமத்திற்கு சென்று இந்த பதஞ்சலி மனோகரரை தரிசனம் செய்து உங்களுடைய ஆயுளை விருத்தி செய்து கொள்ளுங்கள், நல்ல அறிவை பெறுங்கள், வளமோடு வாழுங்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.